பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை 12-15 நாள்ல முடிக்கிறாங்க. பி வந்து தனியா தொடங்கி 3 நாள் கழிச்சு தான் கியூ சேர்றாரு. எனில் எத்தனை நாள்ல வேலை முடிஞ்சதுன்னு கேக்குறாங்க. வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது, மொத்தம் எத்தனை நாள் பண்ணாங்க? ஓகே, பி வந்து 12, கியூ வந்து 15 நாள்ல முடிப்பாரா? பி ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாரு, கியூ அந்த வேலையை 15 நாள்ல முடிக்கிறார். சரிங்களா? இப்போ ஆக்சுவலா கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்களா? பி ஆனவர் தனியா தொடங்கி, நல்லா புரிஞ்சுக்கணும், தனியா பி மட்டும் ஸ்டார்ட் பண்றாரு. 3 நாள் கழிச்சு தான் வந்து கியூ அவர் கூட சேர்ந்துக்கிறாரு. தனியா பி மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் 3 days, 3 நாளுக்கு அப்புறம் யார் வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூ வந்து ஜாயின் பண்றாரு. ஓகே, இப்போ நம்ம பிக்கும் கியூக்கும் எல்சிஎம் பார்ப்போம். ஸ்டெப் நம்பர் 1, 12க்கும் 15க்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 பைக். ஸ்டெப் நம்பர் 2, பி வந்து இந்த 60 பைக்கை 12 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 5 பைக் பர் டே. கியூ வந்து அதே 60 பைக்கை 15 நாள்ல முடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 4 பைக் பர் டே. சரிங்களா? இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் பி மட்டும் ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் ஒர்க் பண்றாரு. பி ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாரு? 5 பைக். 3 நாள் ஒர்க் பண்ணாரு அப்படின்னா மொத்தம் எத்தனை பைக் முடிஞ்சிருக்கும்? 15 பைக் கம்ப்ளீட் ஆயிருக்கும். மொத்த பைக் 60. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 45 பைக் மிச்சம் பெண்டிங் இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த 45 பைக்கை பியும் கியூவும் சேர்ந்து பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவாங்க? 5ம் 4ம் கூட்டினீங்கன்னா 9 பைக். அப்ப 9 பண்ணாங்கன்னா எத்தனை நாள்ல 45 பைக் கம்ப்ளீட் ஆகும்? 9×5 45. சரிங்களா? அப்போ இவங்க மொத்த வேலைகள் நீடித்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 நாள் வேலை நடந்திருக்கும். அடுத்து ஒரு 5 நாள் வேலை நடந்திருக்கு. கரெக்டா? ஏன்னா 3 நாள் 5 நாளுக்கு அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் தானே கியூ ஜாயின் பண்றாங்க. அப்போ இந்த 15 பைக் முடிகிறதுக்கு ஒரு 3 நாள் ஆச்சு. இந்த 45 பைக் முடிகிறதுக்கு ஒரு 5 நாள் ஆயிருக்கும். ஸோ டோட்டலா வேலை நீடித்ததுன்னு கேட்டாங்கன்னா 8 நாள். சரிங்களா? இந்த வேலையில கியூ வேலை செய்த நாட்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கியூ வேலை செஞ்சது, பி வேலை செஞ்சது மொத்தம் 8 நாள், கியூ வேலை செஞ்சது கடைசி 5 நாள் மட்டும்தான். சரிங்களா? வேலை நீடித்த மொத்த நாட்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 நாள். கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா?